இப்போ காற்றை பார்த்தீங்கன்னா உங்களால் உணர முடியும், ஆனால் அதை பார்க்க முடியாது. அதே மாதிரி ஒரு பார்வையாளரும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை பார்க்கவே கூடாது, அவங்க அந்த கதாபாத்திரத்தை உணரணும். நெருப்பு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து பார்த்தீங்கன்னா கடைசி துண்டு இருக்கிற வரைக்கும் அது காண்டுக்கிட்டே இருக்கும். அதனால் நீங்கள் எத்தனை இடர்பாடுகளை சந்தித்தாலும், எவ்வளோ தோல்வியை சந்தித்தாலும், உங்களுக்கு வந்து அந்த கடைசி உயிர் இருக்கிற வரைக்கும் போராடுவேன்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி நெருப்பு மாதிரி நீங்கள் வந்து எப்பயுமே வாழ்க்கையில் காண்டுக்கிட்டே இருக்கணும். அந்த நடிப்பை பற்றி சிந்தனைகள் இருந்துக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் வந்து உங்களால் இந்த போராட்டம் மிக்க இந்த ஃபீல்டில் உங்களால் நிலைச்சி நிற்க முடியும், நீடித்து பயணிக்க முடியும். அடுத்த ஐம்பூதங்களில் பார்த்திங்கன்னா இறுதியாக ஆகாயம். ஆகாயத்துக்கு எல்லையே கிடையவே கிடையாது. அதே மாதிரி உங்கள் லட்சியத்துக்கு வந்து எல்லை நீங்கள் வந்து வகுத்துக்கிறவே கூடாது. ஓகே, நம்ம நடித்தது போதும் நிறுத்திக்கிறோன்னு வந்து உங்களோட எல்கை எப்பயுமே வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிறவே கூடாது. இப்போ ரஜினி சார், மம்முட்டி சார்லாம் பார்த்திங்கன்னா தொடர்ந்து நடிச்சுக்கிட்டே இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, அவங்க வந்து அந்த நடிப்போட எல்லையை நம்ம தொடரணும், அந்த வேர்க்கு அவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. அதனால் நீங்கள் எப்பயுமே என்ன பண்ணணும்னா, இதுக்கு அடுத்து என்னென்னா உங்களை நோக்கி நீங்கள் போய்கிட்டே இருக்கணும், ஆகாயத்தை நோக்கி போய்கிட்டே இருக்கணும். அப்போ தான் வந்து நிலைச்சி ஒரு நடிகராக நீங்கள் வந்து நிற்க முடியும். அதனால் எப்பயுமே தூங்கி எந்திரிச்சையுமே உங்கள் மனசுக்குள்ளே இந்த ஐம்பூதங்களை பற்றி நீங்கள் நினச்சிக்கிட்டே இருங்க. அப்படிங்கிறப்ப உங்களோட நடிப்பார்வம் குறையாமல் குன்றாமல் தொடர்ந்து இயங்கிக்கிட்டே இருக்கும். அடுத்த வீடியோவில் நான் வந்து எப்படி நிறைய பேர் ஆடிஷனுக்கு போகிறோம் சார், ஆனால் கூப்பிடவே மாட்டேங்கிறாங்க, என்ன காரணம்னு கேட்குறாங்க. அதற்கான விளக்கத்தை நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்கிறேன்.